மருந்தில்லா மருத்துவம், அறுவை சிகிச்சையின்றி குணப்படுத்தும் நிராஸ் பாத அழுத்த சிகிச்சை. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சத்தீஸ்கர் மாநிலம் பானேந்திரகர் சிர்மிரி பாரத்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 17 வயது சிறுமி. பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த இந்த சிறுமி அங்குள்ள பள்ளியில் படித்து வருகிறார். நன்றாக படித்து வந்த இவர் பள்ளி முடிந்ததும் மாலை நேரத்தில் அங்குள்ள ஒரு தனியார் மையத்தில் கணினி வகுப்பில் படித்து வருகிறார். சிறுமியின் வீடு பள்ளியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் அவர் கணினி வகுப்பை முடித்துவிட்டு வீடு திரும்புவார். அவருடைய ஆசிரியர்கள் சிலருக்கும் இது நன்கு தெரியும். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி கணினி வகுப்பை முடித்து வீட்டுக்கு திரும்பிய இந்த சிறுமியிடம் பள்ளி ஆசிரியர் ஒருவர் தான் வந்து உன்னை வீட்டில் விடுகிறேன் என கூறியுள்ளார். அவரது பேச்சை நம்பிய சிறுமி ஆசிரியருடன் நம்பி சென்றுள்ளார். ஆனால் அவர் சிறுமியை வேறு ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். அந்த வீட்டில் பள்ளி முதல்வர், பள்ளி ஆசிரியர் மற்றும் வன பாதுகாவலர் ஆகிய 3 பேர் இருப்பதை கண்டு அதிர்ந்து போயுள்ளார். இதையடுத்து அந்த சிறுமியை அங்கிருந்த அனைவரும் வலுக்கட்டாயமாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதனை வீடியோவாகவும் எடுத்து வைத்துக்கொண்டு இது பற்றி யாரிடமாவது நீ கூறினால் வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிடுவோம் என மிரட்டியுள்ளனர். இதில் பயந்து போன சிறுமி இந்த சம்பவம் குறித்து யாரிடமும் வெளியே சொல்லாமல் இருந்துள்ளார். இதையடுத்து கடந்த 22ஆம் தேதி மளிகை பொருட்கள் வாங்க வெளியே வந்த சிறுமியை குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் மீண்டும் மிரட்டி அதே வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கு வைத்து 2வது முறையாக கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளனர். இதில் மிகவும் மனமுடைந்த அந்த சிறுமி தனக்கு நேர்ந்த கொடுமைகளை தனது பெற்றோரிடம் கூறி கதறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் இந்த சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் பேரில் பழங்குடியின சிறுமியை 2 முறை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த பள்ளி தலைமை ஆசிரியர் ரவேந்திர குஷ்வாஹா, பள்ளி ஆசிரியர்கள் குஷால் சிங் பரிகர், அசோக் குஷ்வாஹா மற்றும் வன பாதுகாவலர் பன்வாரி சிங் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பழங்குடியின சிறுமியை 2 முறை பள்ளி ஆசிரியர்களே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.